ஹலோ எவ்ரிவன். எல்லோரும் இந்த பிசி ரிசல்ட் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நான் மறுபடியும் உங்களையே திருப்பி கொஷின் கேட்குறேன். இப்போது நேற்று தான் ரிசல்ட்டு, அதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இது மாதிரி அப்டேட் பண்ணி விடுங்கன்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு எடுத்த எஸ்ஐயே இன்னும் அவங்க அப்டேட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் விடணும். அந்த ரிசல்ட் விட்டுட்டு ஒரு பர்டிகுலர் டே, ஒரு 10 நாளோ 5 நாளோ ஃபிசிக்கல் நீங்களாம் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நாங்கள் 5 நாள் கழித்து உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு மறுபடியும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வைக்கணும். அதுக்கப்புறமா ப்ளஸ் அவங்களுக்கு இன்டர்வியூக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுக்கணும். அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட் எடுத்த எஸ்ஐ பேட்சுக்கு. இது மாதிரி அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ அது கூடவே சேர்த்து பிசியும் இதே மாதிரி பிரச்சனையில் இப்போ மறுபடியும் அவங்க அப்டேட் பண்ணி ரிசல்ட் விடணும். யார் யாரெல்லாம் ரிட்டனில் நல்லா எடுத்தாங்களோ எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, ஸோ அவங்களெலாம் கரெக்ட் பண்ணி அவங்கள அப்டேட் பண்ணி அவங்க விடணும். ஸோ இதுக்கு கொஞ்சம் பர்டிகுலர் டைம் வேணும்ல. நம்ம அவசரம் நாளைக்கே விடணுன்னு தான் நம்மளுக்கு ஆசை. ஆனால் அவங்க அந்த போர்டு மெம்பர்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லை என்னென்ன இதில் டிலே ஆகும். ஸோ அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அவங்களால தானே, அந்த போர்டு மெம்பர்ஸ் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க நினச்சா 1 மாதத்துல விடலாம், 3 மாதமும் ஆக்கலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாருமே அந்த பிசி ரிசல்ட்டே மறந்துடுங்க. எக்ஸாம் எழுதுனதே மறந்துடுங்க. மேற்கொண்டு எஸ்ஐ எக்ஸாம் ஒன்று வருதுங்களா, ஸோ அதுக்காக படிங்க. ஏன் பிசி அந்த லெவலில் இருக்கீங்க, நான் எஸ்ஐ ஆகணும், டிஎஸ்பி ஆகணும்னு சொல்லிட்டு மேற்கொண்டு படிங்க. படிச்சுக்கிட்டே இருக்குங்க. நம்ம காலம் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம அந்த ஹையர் பொசிஷன், இப்போது நம்ம தமிழ்நாட்டில் என்ன பெருசாக எழுதுறாங்கன்னா டெப்டி கலெக்டர், குரூப் 1 டெப்டி கலெக்டர் ஆகணும்னு நினைங்க. அதுக்காக உட்காந்து படிங்க. நான் பிசி ஆகிட்டா போதும், லைஃப்பில் செட்டில் அப்படின்னு ஒரு கீழே ஏன் நினைக்கிறீங்க? மேலே வாங்க. மேலே உங்களுடைய மைண்டை ப்ராடாக வச்சுக்கோங்க. மேற்கொண்டு படிச்சுட்டே இருங்க. வரும்போது வரட்டும்ப்பா, நான் படிக்கிறேன்ப்பா, இல்லை நான் ஏதாவது வேலை செய்கிறேன்ப்பா. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, இல்லை படித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்த மறந்துடுங்க. நீங்கள் கேட்க என்ன ஆகுனா, இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், 1 மாதம் கண்டிப்பாக வந்துருன்ட்டு. இன்னொரு யூடியூப் சேனலில் அவங்க இல்லை 3 மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள கேட்டால் உங்கள் மனசு கஷ்டப்படும். ஏன் இதே நான் 1 மாதத்துல கேட்டால் உங்களுக்கு சந்தோஷப்படும். ஸோ நம்ம மனநிலையை மேலும் கீழேயும் மாற்ற தான் இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ யார் பேச்சும் கேட்காதீங்க. வரும்போது வரட்டும். மேற்கொண்டு என்ன ஆகணுமோ, படிக்கணுமோ, ஏதோ ஒன்று செய்யணுமோ செய்யுங்க. ஓகே, சரி. இது சொல்லணுன்னு தோணுச்சு. அடுத்ததாக சரி, இதை சொல்கிறோம். நேற்றுக்கான கரண்ட் ஈவெண்ட்ஸை அப்படியே சேர்த்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நேற்று கரண்ட் ஈவெண்ட்ஸ் பாருங்கள். 22ஆந்தேதி பேப்பர் நியூஸ் இது. சரி, ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ, மெத்தனால் குடித்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் மெடிசன் என்னென்னு பாருங்கள். ஃபோமிபைசோல் அப்படிங்கிற ஒரு மெடிசன் தராங்களாமா. ஆனால் இந்த ஃபோமிபைசோலுங்கிறத அந்த கிடைக்கல. அது இல்லாமல் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை இன்னும் அந்த எலிக்கு அது மாதிரி தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக மனிதர்களுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக எத்தனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. பாருங்கள், மெத்தனால் குடித்ததுக்கு எத்தனால் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஒரு ரியாக்ஷன் ஏதாவது பாருங்கள். ஸோ அதனால் எத்தனால் தான் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கோகுல்தாஸ் கமிட்டி. ஸோ கோகுல்தாஸ் தலைமையில் கமிட்டி போட்டிருக்காங்க. இதை செக் பண்ணுறதுக்காக, அதாவது இந்த கள்ளச்சாராயம் எப்படி என்னென்ன கலந்தாங்க அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. சரி, அடுத்து நியூஸ் பாருங்கள். பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர், அதாவது இந்த ஷேக் ஹசீனா அப்படின்ற அந்த ஒரு லேடி இருப்பாங்கள்ல, அவங்க இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. மோடி, மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பாரத பிரதமராக ஏற்று ஃபஸ்ட் ஆளாக அவங்க விசிட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபாரின் பிஎம் ஃபஸ்ட் ஆளாக விசிட் பண்ணுறாங்க. ஸோ இது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடாக விசிட் பண்ணியிருக்காங்க. 10 அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது மெடிக்கல் விசாஸ் ப்ளஸ் இந்த ரிவர் வாட்டர் பிரச்சனை, அது மாதிரி ஒரு 10 அக்ரிமெண்ட்ஸு. பங்களாதேஷ்க்கும் நமக்கும் 54 ரிவர்ஸ் காமனாக போகுது. இந்த டீஸ்டா ரிவர் மேனேஜ்மெண்ட் முக்கியமாக பேசியிருக்காங்க. அடுத்து அப்போ இந்த கொஷின் எப்படி கேட்கலான்னா, டீஸ்டா நதிநீர் எதுக்கு நடுவில் சைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா அண்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பங்களாதேஷ் 1971 ஃப்ரீடம் வாங்கினது. ஓகே, அடுத்து பாருங்கள், யோகா தினம், 10வது யோகா தினம் ஜூன் 21 கொண்டாடுறோம். எப்போந்து கொண்டாடுறோம்? 2014 கொண்டாடுறோம்.
அப்போ எதுக்கு ஜூன் 21ன்னு வச்சாங்க அப்படின்னு அதுக்கு வந்து இதுதான் வந்து சூரியன் வைங்க. இப்போ பூமி வந்து அப்படியே சுற்றிட்டு வருதுல்ல, ஃபஸ்ட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே இருக்குது, பூமி மார்ச் 21 இது வந்து செப்டம்பர் 23, இது வந்து ஜூன் 21, இது வந்து டிசம்பர் 22. ஸோ அப்படியே வந்து சூரியன் வந்து சுற்றிக்கிட்டே வருது. இப்போ வந்து இந்த டைமில் ஜூன் 21 வரும்போது தான் சூரிய ஒளி வந்து இப்படி அடிக்கும். இதில் வந்து மேக்ஸிமம் எங்கே விழும், ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் விழும். ஸோ வந்து இங்கே அதிக வெயிலாகவும் இங்கே கம்மியான வந்து நைட்டாகவும் இருக்குது. ஸோ அப்போ அதிக வெயில் கம்மி நைட் டைம் வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதனால தான் இந்த டேவை வந்து ஜூன் 21 வந்து நம்ம வந்து யோகா தினமாக கொண்டாடுறோம். அந்த டேவை அப்படியே வச்சுட்டாங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பீகார் ரிசர்வேஷன் வந்து 65% வந்து பீகார் கொடுத்தாங்க. எப்படி நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 69 கொடுத்துருக்கீங்க, ஏன் நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு 65% அவங்க வந்து ஓகே பண்ணி கொடுத்தாங்க. பட் ஆனால் அது வந்து அன்கான்ஸ்டியூஷனல், அது வந்து சட்டமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, நம்ம இந்திரா சாவானி கேஸ் அது வந்து 1992 வந்து வந்துச்சு. அப்போ வந்து 50% தான் சீலிங்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுத்தா அதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு வந்து சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி அப்போ இருந்தால் அந்த 50% சீலிங் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுக்கு மட்டும் 69 அப்படின்னா, அதுக்கு தான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்புறம் இன்னொரு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது மாண்புமிகு, மதிப்புக்குரிய அப்படிங்கிறத வந்து சேர்த்து எனக்கே அது வரல. ஸோ இப்போ இருந்தே அதை சேர்த்து பழகுங்க. ஏன்னா இன்டர்வியூ போகும்போது நம்ம ஒரு லீடர்ஸை பற்றி சொல்லும் போதும் நம்ம மாண்புமிகு, மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, எம்பி, சிஎம் யாராக இருந்தாலும் அப்படி மாதிரி சேர்த்து சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இருந்தே சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அப்படியே வந்து பழகிடும். ஸோ மதிப்புக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அதை நம்ம 9வது ஷெடியூல், அதாவது 9வது அட்டவணைன்னுவாங்கள்ல, அதில் கொண்டு போய் வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஏன் அதில் வச்சா வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேட்டால், ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே நினச்சாலையும் அதில் இருக்கிறத வந்து அன்கான்ஸ்டியூஷனல்னு சொல்ல முடியாது. அது 2007க்கு அப்புறம் அது மாறிடுச்சு. நீங்கள் அதிலே வச்சாலையுமே நாங்கள் வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம், அதாவது அது அரசியலமைப்புக்கு எதிராக இருந்துச்சுன்னா நாங்கள் அன்கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து அதை நினச்சாலுமே 9வது ஷெடியூல் இருக்கிறத நினச்சாலுமே அதை வந்து அன்கான்ஸ்டியூஷன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்ல முடியும். அதாவது இது வந்து அது பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து எதிர்ப்பாக இருந்துச்சுன்னா அதை வந்து சுப்ரீம் கோர்ட் நினச்சா இது வந்து தப்பு அப்படின்னு வந்து சொல்ல முடியும். சரி, ஓகே. இது வந்து பாருங்கள், சும்மா இந்த வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருந்துட்டு, பர்தா வனவிலங்கு சரணாலயம் வந்து குஜராத்தில் இருக்குது, கிர் வந்து குஜராத்தில் இருக்குது, இது நம்ம புக்லேயே இருக்கும். கசீரங்கா அசாம், காசு இருந்தால் அசாமும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து ஒற்றை காண்டாமிருகம் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து போபித்தோரா வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குதுன்னா அது அசாமில் தான் இருக்குது. அது வந்து 2வது அதிகமான ஒற்றை காண்டாமிருகங்கள் வந்து கொண்டு இருக்குது. அப்புறம் நீட்டு பஞ்சாயத்து இப்போ போயிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீட்டை வந்து முறைகேடு பண்ணிட்டாங்களாம். பீகாரில் சேர்ந்தவங்க வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து அந்த கேள்வித்தாளை வந்து கசிய விட்டுட்டாங்க. அது எப்படி தான் அவங்க பிட் அடிக்கிறாங்கன்னு தெரியல. எப்படியாவது ஒன்று அடிச்சிட்றானுங்க, எப்படியாவது ஒன்று வாங்கிடுறானுங்க. ஸோ அந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. நம்ம நீட்டுக்கு எதிர்ப்பாக நீட்டை ஸ்டடி பண்ணுறதுக்காக போட்ட கமிட்டி எதுனா ஏகே ராஜன் தலைமையில் 2021 வந்து கமிட்டி போட்டோம். சரி, ஓகே. இது வந்து நீட்டுங்கிறதுல வந்து எப்படி கொஷின் கேட்கலாம், நீட்டுனா என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இதை வந்து அப்படியே முன்னாடி போட்டு கூட கேட்கலாம், நேஷ்னல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டியா, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸா அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அதனால் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது ஒரு ஆர்டிக்கல், தினமணியில் வந்த ஆர்டிக்கல், மெத்தனால் விலையும் விபரீதம். குஜராத் மாநிலத்தில் போல பூரண மதுவிலக்கு அமல்படுத்த மாநிலமாக தமிழகம். அதான் குஜராத்தில் வந்து இப்போ மதுவிலக்கு இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி வந்து தமிழ்நாடும் ஒரு டைம் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சு, 1937 வந்து அதாவது 37 அக்டோபர் 1 அப்போ தான் வந்து சேலத்தில் வந்து மதிப்புக்குரிய ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1971 வந்து அது வந்து மதுவிலக்கு கொள்கை வந்து மாறிடுச்சு. எப்போ மதிப்புக்குரிய கலைஞர் வந்து ஆட்சிக்கு வரும்போது அது வந்து டாஸ்மாகுன்ற பேர்லேயே வந்து அரசாங்கமே அதை வந்து விற்க ஆரம்பிச்சிச்சு. அப்போல்லாம் கலாச்சாரம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அதை வந்து டாஸ்மார்க்குன்ற இதில் வந்து மதுபானத்தை விற்க ஆரம்பிச்சிருச்சு.
சரி, அதில் அவ்வளோதான் பெருசாக ஒன்றும் இல்லை, சும்மா மேலோட்டமாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா தமிழகத்தில் உள்ள 12,618 கிராம பஞ்சாயத்துகள், இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சரி, அடுத்து வந்து சமச்சீரான வளர்ச்சி தேவையாமா. அதாவது தேசிய வருமானத்தில் 23% வந்து 1% பாப்புலேஷனே வந்து வச்சுருக்காங்க. அப்படின்னா 1% தான் வந்து ரிச்சாக இருக்கிறான். இந்த சிவாஜி படத்தில் வர டைலாக் மாதிரி தான். பணக்காரன் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான், ஏழை ஏழாகிட்டே இருக்கிறான்ற மாதிரி. அந்த ஒரு பணக்கார பீப்புள்ஸ் 1% இருக்கிறவங்க அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தான் பாருங்கள் 23% இருந்து இருக்குதாம்மா. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமாக, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாகவும் உத்தரப்பிரதேசம் வந்து விளங்குது அப்படின்றாங்க. போன டைம் இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க 2023 எஸ்ஐ கொஸ்டினில். எந்த மாநிலம் வந்து படிப்பறிவு குறைந்த மாநிலம்ன்ட்டு, அது பீகார். ஸோ அதெல்லாம் வந்து இப்படி லிங்க் பண்ணி பார்த்துக்கணும். அது வேளாண் துறை இந்தியாவின் வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை தானே அப்படின்னு வந்து சொன்னது யார்? மகாத்மா காந்தி. ஸோ அது அந்த வேளாண் துறை தான் வந்து 43% ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வேலைவாய்ப்பை வந்து கொடுக்குதாமா. சரி, ஓகே. அடுத்து வந்து நீல பொருளாதாரத்தின் பங்களிப்பு. நீல பொருளாதாரம்னா என்ன? இந்த ஃபிஷ்ஷு தான், இந்த கடல் சார்ந்த வர இன்கம் எல்லாத்தையும் நீல பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. மீன்பிடித்தலில் உலகின் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உள்ளது. ஓகே. அதுக்கப்புறமா கோவளம் எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குல்ல, பீச்சு உட்பட நாட்டில் 12 கடற்கரைகள் மட்டுமே சர்வதேச நீலக்கொடி. அது என்ன சார் நீலக்கொடி அப்படின்னா? கடற்கரையில் நீலக்கொடி வந்து நெட்டு வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அது வந்து எதுக்குன்னா, இந்த பீச்சஸ் எல்லாம் வந்து சுத்தமாக இருக்குதா, அங்கே வந்து க்ளீனான என்விரான்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணி அதுக்காக வந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறது பேர் தான் நீலக்கொடி. அதாவது ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ஒன்று கொடுப்பாங்க. இது யார் கொடுக்குறாங்க? அது ஒரு டென்மார்க்கை சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து கொடுக்குது, டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து கொடுக்குது. சரி, ஓகே. அது எத்தனை கொடுத்துருக்காங்க? இந்தியாவில் 12. அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று தான் கோவளம். சரி, ஓகே. அடுத்து வந்து இத்தாலியில் அண்மையில் நடைபெற்ற G7 மாநாடு. அப்போ G7 அண்மையில் நடைபெற்ற G7 மாநாடு அண்மையில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கொஸ்டின் வந்தால் அது வந்து இத்தாலியில். சரி, ஓகே. அடுத்து 23ஆம் தேதி இருக்குது. இது வந்து மகாத்மா காந்தி நினைவிடம். இது எதுக்கு இந்த பேப்பரில் வருதுன்னா, நம்ம இந்த பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து போயிட்டு மகாத்மா காந்தி நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம ஒரு நியூஸாக தெரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ மகாத்மா காந்தி நினைவிடம் எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜ்காட், டெல்லி அப்படி ஆன்சரு. அதுக்கப்புறமா வந்து இப்போ பார்லிமெண்ட்டு மீட்டிங் வந்து நடக்க போகுது. 18வது மக்களவை தொகுதி தான் இப்போ 18வது மக்களவைக்கு தான் வந்து இப்போ போட்டி போட்டாங்க. இப்போ ப்ரோடம் ஸ்பீக்கர், அதாவது வந்து தற்காலிக சபாநாயகர் அப்படின்னு யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பரத்ஹரி மகாதப் அப்படின்னு ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. காங்கிரஸ்லேருந்து ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. சரி, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, பரத்ஹரி மகாதப். சரி, ஓகே. அவ்வளோதான், இந்த நியூஸை வந்து அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பிசி ரிசல்ட்டுக்காக தான் அந்த முக்கியமாக அந்த வீடியோ போட்டேன். அதாவது நீங்கள் தயவு செஞ்சு மேற்கொண்டு படிங்க, எஸ்ஐ ட்ரை பண்ணுங்கள். பிசி ரிசல்ட் வரும்போது வரட்டும். எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ பொறுமையாக இருங்க, பொறுமை கடலையும் பெரியுது. ஸோ இன்றைக்கி சண்டே, ஏதாவது மோட்டிவேஷ்னல் மூவி பாருங்கள். அந்த தானாக்காரன் அது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷனான மூவி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு நம்மளைய பூஸ்டப்பாக வச்சுருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.